வணக்கம். ஒரு ஊரில் ஒரு வயசான கார்பெண்டர் மர வேலை செய்கிறவர். அவங்க முதலாளிகிட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஒரு நாள் அவர் முதலாளிகிட்ட போயிட்டு, முதலாளி நான் அடுத்த வாரத்துலேருந்து நிற்கலான்னு இருக்கேன், உடம்பு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் முதலாளி இவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, பாப்பா ஒரே ஒரு வீடு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்பா, அதை மட்டும் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக இந்த வீடு மட்டும் முடிச்சு கொடுத்துரு, முடிச்சிட்டோன்னே நீ நின்றுடு அப்படின்றாரு. இவரும் முதலாளி இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம், ஏதோ கேட்குறாரு, சரி கடமைக்குன்னு செய்வோன்னு சொல்லிட்டு அவரும் எடுக்கிறாரு. ஏனோ தானோன்னு ஒர்க் ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஏதோ ஒர்க் பண்ணிவிட்டு வீடை முடிக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடித்து அவர் முதலாளிக்கிட்ட சொல்கிறாரு. முடிச்சிட்டாரு. அவர் முதலாளிக்கிட்டே சொல்கிறாரு, முதலாளி இந்த வீடு எல்லாம் ஜன்னலுக்கு அது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, வுட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பான்னு உள்ளே போயிட்டு முதலாளி ஒரு கீ ஒன்று எடுத்துகிட்டு வராரு, சாவி எடுத்துகிட்டு வராரு. அவர் கையை இந்தப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னது முதலாளி இது கீ அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அந்த வீடு என்கிட்ட இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணேன், அதுக்காக நான் உனக்கு என்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு அன்பு பரிசாக அந்த வீடு கொடுக்கலான்னு இருந்தேன், அதுக்காக தான் நான் செய்ய சொன்னேன், இந்த வீடு உனக்கு தான், நீ வச்சுக்கோ, சந்தோஷமாக இரு அப்படின்றாரு. இந்த ஒர்க் பண்ண அந்த கார்பெண்டருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவருக்குன்னு தெரிஞ்சு தான் இன்னும் சீரியஸாக இன்னும் பார்த்து ஒர்க் பண்ணியிருப்பார். இவர் ஏதோ கடமைக்குன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறோம்னா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பர்சனலாக நம்ம எதனா பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணோம்னா சரி, நம்ம அந்த ஒர்க் அட்மாஸ்பியரும் சரி, நம்ம பர்சனல் லைஃப் அஃபிஷியல் லைஃப் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கான பலன், அதுக்கான அந்த அந்த க்ரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே நீங்கள் பர்சனல் இருந்தாலும் சரி, அஃபிஷியல் இருந்தாலுமே சரி, கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணுங்கள், பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.